இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நாளாக தாங்க இருக்க போது. நம்ம காட்டில் கிடைக்கிற அத்தனை காய்கறியும் அறுவடை பண்ணி அப்படியே தோட்டத்து வழியும் பார்த்துக்கிட்டு ஒரு சூப்பரான விருந்து ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா வீட்டில் கிடைக்கிற கும்பிட்டுக்கீரை பண்ணைக்கீரைன்னு கூடயே 10 அளவுக்கு அறுவடையும் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சொரக்கா அப்படியே உல்லாசமாக குழியில் போட்டுட்ருக்கு. இந்த வயலுக்கு இப்போ தாங்க தண்ணி கட்டணும். அது காலையில் 5 மணிக்கெலாம் மடை மாற்றி வச்சாச்சு. நம்ம ஊருக்கு மழை பற்றாக்குறையாக இருக்குங்க. எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த அறிகுறியே இல்லைங்க. அந்த பக்கம் குயிலோசியும் தாண்டி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது சொரக்காவா பூசணிக்காவான்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பார் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய சொரக்கா பூ வச்சுருக்கு. பூசணிக்காக்கு போட்டியாக சொரக்காவும் வந்துருச்சுங்க. ஏன்னா பூசணிக்காய் தான் லாஸ்ட் டைம் அப்படியே பூத்து குலுங்கிருந்தது. சொரக்கா பூ மட்டும் இல்லைங்க, அப்படியே சூப்பரான காயும் இருக்குது இந்த சைடு. இங்கே பாருங்கள், அப்படியே ஜோடியாக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எதையும் கட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பூசணிக்காவும் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் பிஞ்சுங்க. அப்படியே ஜோடியாக 2 சொரக்காங்க. பார்க்க பாட்டில் மாதிரியே இருக்குது. ஒரு பக்கம் சொரக்கானா இந்த பக்கம் பூசணிக்காவை பாருங்கள், அப்படியே தம் கட்டி தண்ணிக்குள்ளே இருக்குங்க. இன்றைக்கி ரெசிபியில் பச்சை பூசணியுமே லிஸ்ட்டில் இருக்குது. எதையும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே பூசணி பூவாக பூத்து குலுங்கி இருக்குங்க. பூ மட்டும் இல்லை, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அப்படியே குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குங்க. இந்த பிஞ்சு பூவெல்லாம் தாண்டி இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். கரெக்டாக அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. அதையும் பறிச்சுக்கலாங்க. இன்றைக்கி பச்சை மஞ்சள்னு கலர்ஃபுல்லாக பூசணிக்காய் அறுவடை பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், அடுத்த ஜோடி புறாக்கள். இன்றைக்கி என்னமோ நம்ம தோப்பில் எல்லா காயும் ஜோடி ஜோடியாக இருக்குங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இன்றைக்கி புடலங்காவே 2-3 காய் இருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான புடலங்காங்க. கூட நம்பிருச்சு. இருந்தாலும் அங்கங்கே குட்டி குட்டி கேப் இருக்கு இல்லையா, அதையும் போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி நாவல் பழம் நல்லா பழுத்து கொத்து கொத்தாக தொங்குது. அதையும் பறிச்சுக்கலாங்க. இழந்த மரம் பாருங்கள், மழை வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. நல்லா காய் பிடிக்குது. ஆனால் எப்படி காஞ்சு போகுதுன்னு பாருங்கள். கீழே இருக்குங்க நாவல் பழம். கரெக்டாக கையிலேயே பறிக்கிற மாதிரி இருக்குது. சுளுக்கையை மட்டும் பாருங்கள். இந்த நாவல் மர காய் வச்சதுங்க. ஏதோ புது வீட்டுக்கு வந்த மாதிரி இடத்த விட்டு நிகரவே மாட்டேங்குது. பெரிய போராட்டமாக இருக்குங்க. இங்கே அப்படியே கொத்து கொத்தாக இருக்கு. இந்த நாவல் மரத்தை பாருங்கள், நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் பக்கத்துலேயே இருக்குது. நிஜமாவேங்க, இந்த மரத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நாவல் பழம் சாப்பிடுங்கிற ஆசையே ரொம்ப அதிகமாச்சு. என் லைஃப் டைமில் இவ்வளோ கொத்து கொத்தா பக்கத்துலேயே இதாங்க ஃபஸ்ட் டைம் நாவல் பழத்தை பார்க்குறேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிளைகள் நல்லா கீழே இருக்குங்க. பக்கத்தில் நின்று ஆசைப்படுற அளவுக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த பழம்லாம் பாருங்கள், நல்லா பழுத்துருக்குங்க. பழமாக பறித்தோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி தாங்க அப்படியே ஜூஸியாக சூப்பராக இருக்குது.
இந்த மரமும் காய் பிடிக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு தான் சொன்னாங்க. இப்போ 2-3 வருஷமாக காய் பிடிக்குதுங்க. நல்லா கொத்து கொத்தாக இந்த அளவுக்கு இருக்குது. நம்மளோடது விரைவில் இந்த அளவுக்கு காய் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் கொஞ்சம் அளவாக தாங்க பிடிச்சிருக்கு. ஆனால் காயோட சைஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. நம்ம இதை நாட்டு நாவல் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கி வச்சோம். இந்த பழம் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் நல்லா பழுத்து பறித்தோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிட நல்லா இனிப்பாக இருக்குது. இன்றைக்கி தோப்புலையுமே கொஞ்சம் காயெலாம் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். மாமரத்தை அப்படி சுற்றி கடைசியில் இப்படியே வந்தாச்சுங்க. லாஸ்ட் டைம் மாமரத்துலேயே நிறையா காய் இருந்துச்சு, இந்த டைம் இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் எல்லா காயும் கீழே தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அவ்வளோ பூ வச்சுருந்துங்க. பூ வச்சதுக்கு ஏற்ற மாதிரி காயுமே நிறைய இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடி தாங்க, காய் ரொம்ப கம்மி தான். அப்படியே ரெட்டிஷாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் இருக்குங்க. லாஸ்ட் டைம் சேனக்கிழங்கு செடியிலேயே ஒரு காய் இருந்துச்சுங்க, அதான் கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்தேன். இங்கே ஒரு சுரக்காய் இருக்குங்க. இது அப்படியே லாஸ்ட் டைம் குட்டி பிஞ்சாக காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், மயிலுக்கு வேலையை பார்த்தீங்கள, நேற்று மட்டும் ஒரு 6 மயிலுங்க. ஆனால் ஒரே ஒரு சுரக்காவை தான் லைட்டாக கொத்தி இருந்தது. இந்த சைட் பீக்கங்காவும் நிறையா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீக்கில் காய் பிடிக்குதுங்க. ரெகுலராக நிறைய காய் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், காய் இருக்கிறதே தெரிலங்க. சொரக்காய் அப்படியே சூப்பராக இருக்குது. நிஜமாக இந்த மாதிரிலாம் காய் பார்த்தா உடனே சமைக்கணும்னு தோணுங்க. கரெக்டான பிஞ்சாக இருக்குது. இங்கெல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே குட்டி குட்டி பிஞ்சு நிறையா இருக்குது. கத்திரிக்காய் இப்போ தாங்க திரும்பி பூ வைக்குது. 1-2 காய் மட்டும்தான் இருக்குது. முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளைஞ்சு வந்திருக்குன்னு. லாஸ்ட் டைம் கீரை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தோம், இப்போ நல்லா தளைஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஒரு சுரக்காய் செடி மட்டும் நோய் விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. காயுமே வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி புளிச்சிக்கீரையுமே அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி சமையலுக்கு லிஸ்ட்டில் இல்லைங்க, நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குங்க. இன்றைக்கி விருந்துக்கு இந்த வெரைட்டி காய்கறி போதுங்க. செமையாக செஞ்சு அஸ்திரில் வாங்க. ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி பூசணிக்காய் மட்டும் பாருங்கள் 3 வெரைட்டி இருக்குங்க. 3மே காமிக்கிறேன். இது நீளமாக இருக்கிறதுங்க. இன்னொரு பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸே பெருசாக இருக்கும். இன்னொன்று சிட்டு பூசணிக்காய் மாதிரிங்க. வெளியில் கொடுக்குற காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய் மட்டும் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி சமைக்க இவ்வளோ வெரைட்டி ஆஃப் காய் இருந்தாலும் இன்றைக்கி சமையல் ஹீரோ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் தான். 2 வெரைட்டியுமே எடுத்துருக்கோங்க. ஒன்று பச்சையாக இருக்க பூசணி, இன்னொன்று நல்லா திரண்ட பூசணி. ஃபஸ்ட்டு காயெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம சமையலில் தேங்காய்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குங்க. அதையும் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ காயெல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு கட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த வெரைட்டி பாருங்கள், அப்படியே பார்க்க மாம்பழம் மாதிரியே இருக்குங்க. எல்லோயிஷாக நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நிஜமாகவே இருக்கிற காய்கறியிலேயே பூசணிக்காய் கட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு தாங்க. இப்போல்லாம் என்னவோ இந்த பூசணிக்காயோட ஸ்மெல் அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்குது. புடலங்காய்க்கு ஆப்போசிட்டுங்க. இப்படி விதைகளுமே பாருங்கள். இந்த விதைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். சேவ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. நிறையா இருக்குது. இந்த வெரைட்டி நல்லா காயும் பிடிக்குதுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அடுத்து பச்சை பூசணியும் கட் பண்ணிடலாங்க. நிஜமாவே இதனோட தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. காஞ்சி போனதுக்கப்புறம் தாங்க ஓடு மாதிரி மாறிடுது. இப்போ கட் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நான் லைட்டாக தோலை வந்து பீலர் வச்சு நீக்கிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் எடுக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. அப்படியே 1-2 மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணியாச்சு. நல்ல சாஃப்டாக இருக்குங்க.
இதனோட விதைகள் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. பச்சையாக இருக்கனால விதையோடு போட்டு சமைக்கலாமான்னு எனக்கும் தெரியலங்க. ஏன்னா பூசணி விதையில அவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பாட்டி சொல்லியிருக்காங்க பூசணிக்காய் காஞ்சாலுமே அந்த விதையோடு போட்டு தான் வந்து பொரியல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சாப்பிட நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு கொஞ்சம் மனசு வராதுங்க. விதைக்கு வேணும் அப்படின்னே எடுத்து வச்சுருவேன். இதுவுமே கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு தாங்க கட் பண்ணுறேன். இது பச்சையாக இருக்கவும் டக்கு டக்கு டக்குன்னு சொரக்கா மாதிரி கட் பண்ணியாச்சுங்க. ரொம்பவே ஈஸியாக. இது கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி இதில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நல்லா வெந்து வரட்டும். பூசணிக்காய் ஸ்டீமில் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. நல்லா ஆறட்டுங்க. அதுக்குள்ளே மற்ற காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய் 3 ரெடியாக இருக்குங்க. கட் பண்ணுறதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி ஸ்டீமில் வந்து பூசணிக்காய் வேக வச்சு சப்பாத்தி மாவு கலந்து நம்ம சப்பாத்தி போட போகிறோங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம பூசணிக்காய் கலந்துருக்கோம் அப்படிங்கிறதே பெருசாக தெரியாது. நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தாங்க. அப்படியே பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்குலாம் ஆட் பண்ணி சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எல்லோயிஷாக இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ காயுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. கட்டிங்லாம் சூப்பராக முடிஞ்சுது. அப்படியே பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி புடலங்காய், பீக்கங்காய், பூசணிக்காய், சொரக்கான்னு எல்லாமே அக்கா காய் வெரைட்டிங்க. இன்றைக்கி எப்படி விருந்து சமைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி விருந்தில் 3 பொரியல் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிடலாங்க. மாவுமே பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாறிடுச்சு. பூசணிக்காய் சப்பாத்தி. அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் 3 டைப் ஆஃப் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூசணிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கறி விட்டுட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சையாக சமைக்கும் போதுமே டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருக்குது.
பூசணிக்காய் எப்போவுமே கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சாப்பிட நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து பர்சனலாக அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். 3 பொரியலுமே ரெடிங்க. இப்போ சொரக்காய் கிரேவியும் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க, ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தேவைப்படுற மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா கீ போட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான சொரக்காய் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா காயுமே வெந்திருக்குங்க. இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். இது நம்ம பூசணிக்காய் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியலங்க. இப்போ பார்க்கும்போது பூசணிக்காய் அரைச்சி பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தியில் கலந்து கொடுத்துர்லாங்க. அது நம்ம ஸ்டீம் பண்ணி தான் போடுறோம், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சப்பாத்தியும் சூப்பராக போட்டு எடுத்துடலாம். இதில் நம்ம பூசணிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அறிகுறியே கொஞ்சம் கூட தெரியலங்க. நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. சுவையான பூசணிக்காய் சப்பாத்தியும் ரெடிங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பராக சமைச்சு முடிச்சாச்சு. வாங்க என்னென்ன ஐட்டம்னு பார்க்கலாம். நிஜமாவேங்க, காட்டில் பார்த்த எல்லா காயும் பிளேட்டில் பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சப்பாத்தி லைட்டாக எல்லோவாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் தெரியல. நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி பிளேட்டே பார்க்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நிஜமாகவே இந்த மாதிரி மிக்ஸ்டு காய்கறிகளாக வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வரும்போது. ஸோ நிறையா பேர் வந்து இந்த டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இவ்வளோ சமைப்பீங்களா, இவ்வளோ சாப்பிடுவீங்களா அப்படின்னு. நான்லாம் காய்கறி எவ்வளோ இருந்தாலும் சாப்பிடுவேங்க. அது சின்ன வயசுலேருந்தே காய்கறி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று அது ஹெல்தின்னு சொல்லியே அது எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ நம்மளோட கான்செப்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் பார்க்கும்போது கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்தீங்க, நார்மலாக சொரக்காய் பீக்கங்காய் பொடலங்காய் தாங்க பறித்தேன். இப்போ பிளேட் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான மதிய விருந்து ரெடிங்க. பச்சை பூசணிக்காய் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஆனால் சாப்பிட சூப்பராக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் லைட்டாக வந்து டேஸ்ட் வேரி ஆகுதுங்க. இது சப்பாத்திக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. இன்றைக்கி சொரக்காய் கிரேவி, பூசணிக்காய், புடலங்காய், பீக்கங்காய் பொரியல், நாட்டு முட்டை, மோர்னு ஒரு செம்ம லஞ்சுங்க. அப்படியே எல்லா பொரியலும் ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள், அது வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சூப்பரான லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீரை பறிக்கலாம் அப்படின்னு அம்மாயி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பண்ணைக்கீரை, கும்பிட்டுக்கீரையெல்லாம் மேட்டுக்காட்டில் தேடி தேடி பறிக்கிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. இன்றைக்கி கடலக்காடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கும்பிட்டுக்கீரையாக இருக்குது, சோளக்காட்டில் பண்ணைக்கீரையாக இருக்குது. ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்துடலாங்க. இதுதாங்க நான் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க ஃபுல்லாக சுற்றிட்டுருப்போம். நிறைய கும்பிட்டி இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த கீரை பேரை வந்து கும்பிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ரக்கரின்னு சொல்லுவாங்க. இந்த பூ பார்த்தாவே நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. நிறைய முளைச்சிருக்குங்க. தொய்யக்கீரைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கும்பிட்டுக்கீரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட பூ பாருங்கள். உங்கள் ஊரில் இந்த கீரை என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பூ போட்டால் ஸ்டொமக் பெயின் வரும்னு சொல்லுவாங்க. அந்த பூவை எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும்தாங்க போடுவோம். கடலக்காட்டில் ஒரு மழை வந்துட்டா போதுங்க, காடு நிறைய இந்த கீரையாக தான் இருக்கும். அது களையெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாரோட மடியிலையும் இந்த கீரை நம்பி இருக்கும். செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளும் 2 கொண்டு போய் வச்சு பார்க்கலாங்க. பண்ணைக்கீரை, தொய்யக்கீரையெல்லாம் கொண்டு வந்தாச்சு, இன்னும் கும்பிட்டி தாங்க கொண்டு வர முடியல. ஆனால் மேட்டுக்காட்டில் பறிக்கும் போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் தானாகவே முளைச்சி வர்றது நிறையா இருக்குங்க. இங்கே கீரை வந்துட்டாவே போதும், அம்மாயி ஃபோன் பண்ணிடுவாங்க, இல்லைனாலும் பறித்து கொடுத்து விட்டுருவாங்க. இந்த பக்கம் கும்பிட்டுக்கீரைனா அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணைக்கீரையாக முளைச்சிருக்கு சோளக்காட்டில். அம்மா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, நம்ம இந்த சைட் பறிப்போங்க. பண்ணைக்கீரையும் சூப்பராக இருக்குது. நம்ம காமிக்கிற கீரைக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள்.
நம்ம விதை போட்டு வளர்த்துறதுக்கும் தானாக முளைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த பக்கமும் நிறையா இருக்குங்க, அதையும் போய் பறிக்கலாம். இந்த செடி பாருங்கள், அப்படியே இலைகள் கொஞ்சம் நீளமாக பண்ணைக்கீரை மாதிரியே இருக்குது. இதை மிளகா போட்டுன்னு சொல்லுவாங்க, பட் இதனோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியாது. கொஞ்சம் மிளகா செடி மாதிரியே இருக்கும். பண்ணைக்கீரை பறிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பறிக்கணுங்க, ரெண்டும் கலந்துருக்கு. பண்ணைக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்னும் பறித்தா நிறைய பறிக்கலாங்க, பட் நமக்கு இன்றைக்கி இது போதுங்க. லைட்டாக இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. குமுட்டியும் நிறைய பறிச்சாச்சுங்க. நிஜமாகவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பழைய நினைவுகள்லாம் வந்த மாதிரி இருக்குது. இந்த காட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய நாள் ஆடு கொண்டு வந்து மேய்ச்சிட்டு இந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்கோம். இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்திங்கன்னா எவ்வளோ குமுட்டி கீரைன்னு பாருங்கள். அம்மாயி கொஞ்சம் பறித்து வச்சுருந்தாங்க. அப்படியே களிக்கு கடைஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பண்ணைக்கீரைக்கும் குமுட்டிக்கீரைக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிற பாருங்கள். குமுட்டிக்கீரை வந்து இலைகள் வந்து நீளமாக இருக்குங்க. பண்ணைக்கீரை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். தொய்யக்கீரை இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. நாட்டு முட்டையே இருந்துச்சுங்க, அதையும் வாங்கி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி சூப்பராக பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை, தொய்யக்கீரை, காய்கறியை விட விருந்துன்னு என்னோட சேர்ந்து நீங்களும் இதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன். பாய்.